Okay, students, நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷனில் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்னங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஃபுல்லாக அந்த ஸ்லைடு ஃபுல்லாகவே ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் உள்ள பேசிக் கான்செப்ட் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் உள்ள கால்குலேஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்ன, நம்ம புக்கில் அஸ்பர் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா, நம்ம ஏற்கனவே ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேவா, எதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிராம் ஈக்குவல் கான்செப்ட் இருக்குல்ல, அதில் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன, எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதில் ஒரு சில கான்செப்டாக நம்ம சொன்னோம். ஓகேவா, அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு, அதில் உள்ள கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருந்துச்சப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக. ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா புக்கில் உள்ள கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கே இப்போ இதில் ஒரு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த கான்செப்ட் சொல்லும் போது நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட நிறையா. என்ன சொன்னேன் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஏரியா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும், பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணும். அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ மைண்டில் வந்து ஈஸியாக செட் ஆகிருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன், ஆனால் காம்ப்ளிகேட்டடான கான்செப்ட் நான் நிறையா கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்ப்போம். முதல்ல ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக எப்படி நடக்குது அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் தான். ஓகே, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். அதில் ஃபஸ்ட்டில் பாருங்கள், ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நம்ம என்ன தேவை அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு தேவை, வாட்டர் தேவை. இந்த கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் என்ன பண்ணுது, ஓகேவா, மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸை ஃபார்ம் பண்ணுது, அதுலேயும் ஆக்சிஜன் லிபரேட் ஆகும். இதில் நம்ம எப்படி ரிடாக்ஸ் ரியாக்ஷனை கேரி பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு கார்பன் டை ஆக்சைடு, இந்த வாட்டரில் உள்ள ஆக்சிஜன் என்ன பண்ணும் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு குளுக்கோஸை ஃபார்ம் பண்ணுது, அதுலேயே ஆக்சிஜன் இருக்குது, இங்கேயும் சம் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா லிபரேட் ஆகும். ஸோ இந்த குளுக்கோஸை ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ், ரெஸ்பிரேஷன் ஆர்கன்ஸில் நம்ம எடுத்துக்கும் போது குளுக்கோஸ் எடுத்துக்கும்போது நமக்கு என்ன தேவை, ஒவ்வொரு குளுக்கோஸை உடைக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஆக்சிஜன் தேவை. அப்போ இது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா, அப்போ அப்படி ஆக்சிஜன் நடக்கும்போது நமக்கு என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது, 6 moles ஆஃப் வாட்டர் வெளில போகுது, ப்ளஸ் 36 வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அடினோசின் ட்ரைபாஸ்பேட், அந்த ஏடிபி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா, அப்போ இங்கே ஃபார்ம் ஆகிற குளுக்கோஸை உடைக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை, ஏன்னா செல்லோட ரெஸ்பிரேஷனில் ஆக்சிஜன் இல்லாமல் நடக்காது. ஓகேவா, அடுத்து கரோஷன். ஸோ ஒவ்வொரு கரோஷன் ப்ராசஸ்லையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, ஓகேவா, அந்த கரோஷன் ப்ராசஸ் அரிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து என்ன பண்ணும் கரோஷன் ப்ராசஸ் நடக்கும், ஆக்சிஜனோட சேர்ந்து என்ன பண்ணும் கரோஷன் ஆகும். ஸோ அதே மாதிரி கம்பஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் என்ன பண்ணும் லிபரேட் ஆகுது, ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக லிபரேட் ஆகுது, எரியும் போது எரிதல் கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து லிபரேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஸோ நேச்சுரல் ப்ராசஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்குது, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்குது, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ப்ராசஸில். ஓகேவா, அப்போ ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன, இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எதை பேஸ் பண்ணி, நேச்சுரலாக ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜனையும் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜனையும் பேஸ் பண்ணி தான் நடக்குது. அப்போ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன்னா நம்மளுக்கு தெரியும் ஆக்சிடேஷன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன்னா ரிடக்ஷன். அப்போ அதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இதோட அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் பாருங்க, ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா the transformation of matter from one kind into another occurs through the various types of reaction. One important category of such reactions is redox reaction. A number of phenomena அதில் நிறையா இருக்குது. The biological concerned with the redox reaction, this reaction find the extensive use pharmaceutical, biological industries, மெட்டலாஜிக்கல், அக்ரிகல்ச்சரல் ஏரியாஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து the importance of reactions of apparent from the fact the burning of different types of fuels, obtaining the energy, domestic transport and other commercial purpose, electrochemical process and the extraction of highly reactive metal, non-metal manufacturing. ஓகேவா, கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் லைக் காஸ்டிக் சோடா ப்ரிப்பரேஷன், dry wet batteries, corrosion of metals,
fall within the pure view of redox process. இந்த மாதிரி pharmaceutical industry யூஸ் பண்றோம், biological processல, batteries அந்த preparationல, electrochemical processல, ஓகேவா? அப்புறம் அந்த caustic soda இருக்குல்ல, அதுல இது எல்லாத்துலயுமே redox reaction வந்து பாத்தீங்கன்னா one of the big uses இருக்கு. Of late, environmental issues like hydrogen economy use liquid hydrogen as fuel. Hydrogen fuel la adhiyama use pandrom. And development of ozone hole have started figuring under redox phenomenon. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்லையும் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்லையும் பார்மசூட்டிக்கல் ப்ராசஸ்லையும் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஒன் ஆஃப் தி பிக் யூஸஸாக இருக்குது. ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் கிளாசிக்கல் ஐடியா. ஏற்கனவே நம்ம சொன்னது தான். என்ன சார் கிளாசிக்கல் ஐடியா அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இங்கே பாருங்கள், ஆக்சிடேஷன் இஸ் த அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் டு எ சப்ஸ்டன்ஸ் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஃப்ரம் எ சப்ஸ்டன்ஸ் ஆர் டூயிங் போத் த சேம் டைம். இன்னொரு கான்செப்ட் நான் சொன்னேன், ஆக்சிடேஷன்னா ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 2mg + O2 2mgO. இது வந்து அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் அடிஷன் பண்ணியிருக்கோம். சல்ஃபர் + O2, ஓகேவா, ஆக்சிஜன். இது வந்து அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் தான். அடுத்து CH4 + 2O2 gives CO2 2H2O. addition of oxygen and removal of hydrogen at the same time. இது வந்து ஒரு redox reaction. அடுத்து 2H2SA plus O2 gives 2SA plus 2H2O. இதுவும் அதே மாதிரி தான், addition of oxygen and removal of hydrogen. addition of oxygen and removal of hydrogen. Okay. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் இஸ் த ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் எ சப்ஸ்டன்ஸ் ஆர் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் டு எ சப்ஸ்டன்ஸ். இதுக்கு பாருங்க 2HCO மெர்க்குரி ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா கம்பஷன் பண்ணுறோம். இப்போ வந்து 2HC ஓகேவா, ப்ளஸ் வந்து ஆக்சிஜன் என்ன பண்ணுது, லிபரேட் ஆகுது. அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், சாரி அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். இங்கே 2FeCl3 aqueous மீடியத்தில் H2 கேஸ் gives 2FeCl2 aqueous plus 2HCl. ஓகேவா, இங்கே அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜனாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ரிடாக்ஸ் ரியாக்ஷனோட கிளாசிக்கல் ஐடியா. ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ். எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ்னா என்ன, எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷனும் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனும் கேரி ஆகும். பாருங்கள், ஃபஸ்ட்டு எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் which attract the electrons or gain electrons during a reaction are called electronegative elements அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒன்று எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணுது, எலமெண்ட்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணுது, அல்லது கெயின் பண்ணும். இதை நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின், ஆக்சிஜன், குளோரின். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோ பாசிட்டிவ் elements which is ready to lose electron during a chemical reaction are called electropositive elements. Example, alkali metals, ஓகேவா, ஆர் alkaline metals. alkali metal வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம், சோடியம் எக்ஸெட்ரா, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்கல்ல ப்ரீஐ டேபிள், அது பார்ப்போம். அதே மாதிரி alkaline metals பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல்ஸ். அப்போ ஒரு பீரியாடிக் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது ஆல்கலி, அடுத்து உள்ளது ஆல்கலைன். இது ரெண்டுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல்ஸ். அதே மாதிரி இந்த டிரான்ஸ் எலமெண்ட்ஸ்லாம் கடந்து லாஸ்ட்டுக்கு இங்கே வந்தோம்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவ் மெட்டல்ஸ் சொல்கிறாங்க. எலக்ட்ரோ
நெகட்டிவ் மெட்டல்ஸ். அப்போ எலக்ட்ரோநெகட்டிவ் மெட்டல்னா என்ன? ஒரு ரியாக்ஷனில் எலக்ட்ரானை கெயின் பண்ணும், இல்லை எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். இது வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். எலக்ட்ரான் என்ன பண்ணுது? டொனேட் பண்ணுது. அப்போ எலக்ட்ரானை கொடுத்தா அது எலக்ட்ரோ பாசிட்டிவ், எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு அதை நம்ம என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரோ நெகட்டிவ் மெட்டல்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ அல்கலி ஆர் அல்கலைன் மெட்டல்ஸ் எல்லாமே எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல்ஸ். இந்த ஹாலஜன்ஸ் இருக்கு பாருங்க, இதெல்லாம் என்ன சொல்றாங்க? எலக்ட்ரோ நெகட்டிவ் மெட்டல் சொல்றாங்க. ஏன்னா ஹாலஜன்ஸ் எப்பவுமே என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணும், எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த பீரியாடிக் டேபிளில் உள்ள லெஃப்ட் சைடில் உள்ளது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் அந்த 2 ரோ இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ். லாஸ்ட்டுக்கு பக்கத்தில் உள்ளது அந்த ஹாலஜன் ஃபேமிலி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவ் மெட்டல்ஸ். ஓகேவா? ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஸோ இது எல்லாமே எலக்ட்ரானை கெயின் பண்ணும், அது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும், இது எல்லாமே எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், கொடுக்கும், வாரி வழங்கும். ஸோ நெக்ஸ்ட் அனதர் ஆக்சிடேஷன் டெஃபினேஷன் பாருங்க. ஆக்சிடேஷனில் இஸ் டிஃபைன்ட் அஸ் த addition of electronegative element to a substance or removal of electropositive elements from a substance. எப்படி சார் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்ஸ் தான். ஓகேவா? திரும்பவும் சொல்கிற, ஆக்சிடேஷனுங்கிறது டிஃபைன்ட் as the addition of electronegative elements to a substance, removal of electropositive elements from a substance. இதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆக்சிடேஷன் சொல்கிறோம். அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட், அதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆக்சிடேஷன். ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸ், அதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆக்சிடேஷன். அப்போ ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்னா அது எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்ஸை அடிஷன் பண்ணுறோம், எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸை ரிமூவல் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், மெக்னீசியம் இருக்குது, ஆக்சிஜன் கொடுத்து அடிஷன் பண்ணுறோம், அப்போ 2MgO ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி சல்ஃபர் இருக்குது, ஆக்சிஜன் கொடுத்து அது எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் தான். இது எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் தான் ஆக்சிஜன். ஏன்னா ஆக்சிஜன் மேலே நம்ம என்ன இருக்கும்? O2- இருக்கும். இப்போ மைனஸுங்கிறது என்னது? எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ், எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்ஸ். அப்போ சல்ஃபரில் ஆக்சிஜனை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? SO2 மாற்றுறோம். இங்கே மீத்தேன் இருக்குது, ஆக்சிஜனை கொடுத்து CO2 2H2 மாற்றுறோம். அதே மாதிரி 2H2S இருக்குது, அப்போ ஆக்சிஜனை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அதை வந்து பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸ், எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்ஸுக்கு அதை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஆக்சிடேஷன் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 2H2O2 இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம்? பொட்டாசியத்துக்கு கொடுக்குறோம். பொட்டாசியங்கிறது என்னது? எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸு, அதை நம்ம தெரியும் அல்கலி மெட்டல். அது வந்து என்ன பண்ணுது? வெளியே போகுது, KO வெளில போகுது. அப்போ ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட், ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன். அடுத்து reduction பாருங்க. reduction is defined as the removal of electronegative element from the substance or addition of electropositive elements to a substance. removal of electronegative elements, இங்க பாருங்க HCO இருக்கு, நம்ம என்ன பண்றோம்? ஆக்சிஜனை ரிமூவ் பண்றோம், எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 2FeCl3 இருக்கு, ஹைட்ரஜனை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம 2FeCl2 + 2HCl. இங்கேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை, அதாவது ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்ஸ், ஓகேவா, அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸ், இதை கொடுத்து நம்ம எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸை கொடுத்து அடிஷன் பண்ணுறோம், 2HCl ஃபார்ம் ஆகுது. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? ஈத்தேன் எடுத்துக்கிறோம், அதாவது ஈத்தீன். ஓகேவா? இந்த ஹைட்ரஜனை கொடுத்து அடிஷன் பண்ணுறோம், அப்போ நமக்கு என்ன மாறுது? ஈத்தேனா மாறுது, ஈத்தேனா மாறுது. அப்போ அடிஷன் பண்ணுறோம், அப்போ அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸ். அப்போ மெர்க்குரி குளோரைடு இருக்கு, SnCl4 SnCl2. ஓகேவா? இங்கே பாருங்க, மெர்க்குரி குளோரைடாகவும் SnCl4 மாறுது. அப்போ ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ், எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்ஸ் என்னது? குளோரின். ஸோ நம்ம இப்படி தான் என்ன பண்ணுறோம்? புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் இருக்குது, இதில் பாருங்கள் 2Na + Cl2 2NaCl ஃபார்ம் ஆகுது, 2Na + Cl2 2Na + Cl-. ஹாஃப் ரியாக்ஷனில் பாருங்கள் 2Na இருக்குது, 2Na + 2 எலக்ட்ரானு. ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் என்ன? எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும்?
வெளில போவோம், ஒரு இதுக்கு போய் சேரும். அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். நான் முதல்ல சொல்லிட்டேன், ஆக்சிடேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதான் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ரெடியூசிங் ஏஜென்ட் பாருங்க, குளோரின் வந்து என்ன பண்ணுது, 2 எலக்ட்ரானை கொடுத்து ரிடக்ஷன் பண்ணுது. ரிடக்ஷன் என்னது, கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, அப்போ ரிடக்ஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்கிறோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸை கொடுக்குது. எதுக்கு, அப்போ இந்த 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷனில் 2 சோடியம் வந்து 2+ எலக்ட்ரானை இந்த குளோரினுக்கு கொடுத்து 2 NaCl மாற்றுது. அதான் இங்கே கொடுத்துருக்கோம், 2 Na+Cl-. ஓகே, அப்போ ஒரு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷனை வேரியஸ் எக்ஸாமினேஷன் ஃபார்மில் நம்ம கொடுத்துருக்கோம். அது எல்லாமே ஈஸியாக புரிஞ்சுக்குங்க. அடுத்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷனில் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகிறத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ரிடக்ஷன் ரியாக்ஷன் கெயின் ஆஃப் எலக்ட்ரான், இது ரெண்டையும் வச்சு ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆக்சிடேஷன் நம்பரை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா. அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான்னா ரிடக்ஷன். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் லாஸ் ஆகுது, கெயின் ஆகுது. இங்கே வந்து 2 சோடியம் வந்து என்ன பண்ணுது, எலக்ட்ரானை கொடுக்குது. இங்கே NaCl- வந்து எலக்ட்ரானை கெயின் ஆஃப் எலக்ட்ரானை வாங்கிக்குது. ஓகேவா, அது எலக்ட்ரானை வாங்கிக்கிறது கெயின் ஆஃப் எலக்ட்ரான். லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா சோடியத்துலேருந்து போகும். அதே மாதிரி தான் இந்த ரியாக்ஷன்லையும், அதே மாதிரி தான் இந்த ரியாக்ஷன்லையும் பாருங்கள். சோடியம் வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இது கெயின் ஆஃப் எலக்ட்ரான். அதே மாதிரி லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் எலக்ட்ரானை கொடுக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் வந்து எலக்ட்ரானை வாங்கிக்கிறது. ஓகேவா, அப்போ பீரியாடிக் டேபிளில் உள்ள லாஸ்ட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் ஹாலஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, இது ரெண்டுமே என்ன பண்ணும், எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணிக்கும். இங்கே ஆல்கலி அண்ட் ஆல்கைல் மெட்டல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ இங்கே வந்து டொனேட் த எலக்ட்ரான், அது வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரிடாக்ஸ் ரியாக்ஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோவில் ஈஸியாக ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்ன, அதை பேஸ் பண்ணி ஆக்சிடேஷன் நம்பரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லைடோட நம்ம என்ன பண்ணோம், ஈஸியாக யூனிட்டு முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா குரூப்பில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டவுட் வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க, உங்களுக்கு நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ வெரி மச். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பார்க்கலாம்.